ஹாய்ங்க, இந்த வீடியோவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தபோது விருந்துக்கு நான் என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது நைட்டுக்கு டின்னர். பட் வெறும் ரைஸ் மட்டும் இல்லாமல் மற்ற மில்லட்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி என்னென்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவே குதிரைவாளி தான். இதை பானையில் களைஞ்சிட்டு தண்ணி பிடிச்சி வேக வைக்க போகிறேன். நான் ரைஸ்னாலும் எதுனாலுமே இந்த மாதிரி வடிக்க தான் செய்வேன், குக்கரில் வைக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்லேயும் அப்படி தான் வைப்பாங்க, விஜய் வீட்லேயும் அப்படி தான் வைப்பாங்க. ஸோ எங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். அதில் வச்சா தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் இத்தனைக்கும் ரெட் ரைஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப டைம் எடுக்கும். 1.5 மணி நேரம் வேக வைப்பேன். இப்போ இந்த குதிரைவாளி எதுக்கு வேக வைக்கிறேன் அப்படின்னா தயிர் சாதம் பண்ணேன். நான் மில்லட்டில் தயிர் சாதம், பொங்கல், அடை, தோசை இதுக்கெல்லாம் சேர்ப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகி புட்டு. ராகி புட்டுக்கு வீட்டில் அரைச்ச ராகி மாவு நான் பிராண்டட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் வீட்டில் அரைச்சா பெட்டராக இருக்கும். கடையில் வாங்குறது நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எந்த பிராண்டுமே எனக்கு செட் ஆகல. ஸோ வீட்டில் ஊர்லேயே ராகி வாங்கி மில்ல கொடுத்து அரைச்சு அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வருவேன். அதில் தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பெசரி விட்டுக்கணும். கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதில் அடுத்தது தான் சேலஞ்சிங்கான பார்ட்டு. எனக்கு புட்டு செய்கிறது ஈஸி தான், ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. இது என்னன்னா சலிச்சு எடுக்கணும். கட்டி வராமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணி தெளிச்ச மாவை சலிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதை சலிச்சு எடுத்துட்டு சைடில் இட்லி சட்டி போட்டிருந்தேன். அது சூடு வந்துருச்சு இப்போ. ஸோ அதில் மாவெல்லாம் பரப்பி வச்சுட்டு ஸோ அதை வேக வச்சிடணும். இந்த மில்லட் சீக்கிரமே வெந்துடும். ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறதுக்குள்ள இந்த குதிரைவாளி வெந்துருச்சு. அதில் கர்டெல்லாம் கலந்து கர்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு பட்டர் போடுவேன். நான் ஒயிட் ரைஸில் பண்ணாலும் பட்டர் கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் உப்பு, பால், தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு டேம்பரிங்க்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இஞ்சி, ரைசன் போடுறது விஜய்க்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் போடுவேன். அதுக்கப்புறம் பெருங்காயமும் சேர்த்து தாளிச்சு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக மோர் மிளகா இருந்தால் அதை நான் அப்படியே நசுக்கிட்டு போடுவேன். வறுத்து எடுத்த மோர் மிளகாயை அப்படியே நுணுக்கி தூவி விடுவேன். அது எனக்கு இல்லை, அதனால இன்னைக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். பச்சை மிளகா முடிஞ்ச அளவு நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பசங்க கடிச்சிட்டானுங்கன்னா அவனுங்களால அந்த காரம் தாங்கவே முடியாது. ரெட் சில்லி, மிளகாத்தூள் கூட ஓகே, பட் கிரீன் சில்லிஸ் அவனுங்களால பேரே பண்ண முடியாது. அதனால நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். இது ரெடி பண்ற டயத்துல புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து பிளேட்ல வச்சுட்டு யூஸ்வலா நான் ப்ரௌன் சுகர் தான் போடுவேன். ஆனால் இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு இவ்வளோ ப்ரௌன் சுகர் இல்லை. அதனால எனக்கு ஒயிட் சுகர் போட்டுட்டு தேங்காய், ஏலக்காய் பவுடர், நெய் இவ்வளோதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணி ரவுண்டாகவும் பிடிச்சி வைக்கலாம், இல்லை வட்டமாக ரவுண்டாக பிடிச்சி வைக்கலாம். இல்லாட்டி ஓவல் ஷேப்பில் அந்த கையை அச்சு படுற மாதிரி பிடிச்சி வைப்பாங்கள்ல, அப்படியும் பிடிச்சி வைக்கலாம். நான் ரவுண்டாக தான் பண்ண போகிறேன். என் கைக்கு சின்னதாக தான் ரவுண்டு வரும். பட் எனக்கு வரா மாதிரி நான் ரவுண்ட் பண்ணி பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா நாங்கள் கீழே பார்க்கில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா வெதர் நல்லா இருக்குது, அதனால நல்லா ஃப்ரீயாக உட்காந்து பசங்க பார்க்கில் விளையாடுவாங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணணும். அடுத்தது ரைத்தா ரெடி பண்ணேன். ரைத்தாக்கு கொஞ்சமாக தான் ஆனியன்ஸ் போடுவேன். நான் ஆனியன்ஸ் பெருசாக பச்சையாக சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் ரைத்தாவில் ஈவன் நான் கேரட்டோ இல்லை வெள்ளரிக்காவோ யூஸ் பண்ணி ரைத்தா பண்ணால் கூட கொஞ்சமாக ஆனியன்ஸ் போடுவேன். ஏன்னா அந்த ஆனியன்ஸ் போட்டால் தான் அந்த ரைத்தாக்கான டேஸ்ட்டே வரா மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி கொஞ்சமாக தான் ஆனியன் போட்டிருக்கேன். அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ், சேம் ரீசன் தான். பச்சை மிளகா பசங்க சாப்பிட மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு, உப்பு, பெருங்காயம், சாட் பவுடர்லாம் போட்டு தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். திரும்ப இந்த இட்லி சட்டியை ரெடி பண்ணி அதில் இட்லி ஊற்றலான்னு. இது நார்மல் இட்லி மாவு தான், வெள்ளை அரிசியும் வெள்ளை உளுந்தும் சேர்த்து அரைச்சது. நான் துணி போட்டு தான் மோஸ்ட்லி ஊற்றுவேன். எங்கள் வீட்டு சைடு அப்படி தான் ஊற்றுவாங்க. இந்த மினி இட்லி இதில் வைப்பேன். மினி இட்லி ஓகே, அது சாம்பார்லாம் முக்கி சாப்பிட்றதுனால சாஃப்டாக வரணும்னு இல்லை. பட் குக்கர் இட்லி எனக்கு என்னமோ ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த துணியில் ஊற்றுறது தான் நல்லாயிருக்கும். அதனால நான் துணியில் தான் எப்பயுமே பண்ணுவேன். ஸோ அதையும் ஊற்றி வச்சுட்டு சிக்கன் ஏர் ஃப்ரை சைடில் கொஞ்சமாக பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் மேரினேட் பண்ணி நேற்றுக்கே வச்சுட்டேன். ஏர் ஃப்ரையரில் அட் அ டயத்தில் 6 பீஸ் தான் வைக்க முடியும். ஸோ கொஞ்சமாக வச்சு ரெடி பண்ணி அதையும் ஒரு ஃபாயில் போட்டு ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி அதை அடுக்கிட்டு இருக்கேன். இட்லிக்கு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு தாளித்து கொட்டி அதையும் ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இட்லி வெந்துருச்சு. அதை இந்த மாதிரி தள்ளிட்டு, யூஸ்வலாகவே நாங்கள் வீட்டில் எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் இட்லி சாப்பிடுவோம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப வரன்னு ஆகிடும். அதனால இங்கே நான் வேக வச்சு எடுத்ததுமே மேலே நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருவேன். நான்லாம் ஜோதிகா லெவலுக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன். பட் அவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு
அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மேலே மட்டும் தடவி வச்சுட்டா அந்த வரன்னு ஆகாது இட்லி. இத்தனைக்கும் மூடி தான் வைப்போம், இருந்தாலும் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். எண்ணெய் தடவி வச்சா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எண்ணெய் தடவி அதையும் ஹாட் பாக்ஸில் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுட்டேன். ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிளாஸ்மேட்ஸு. ஆக்சுவலி நாங்கள் 4 பேருமே காலேஜில் வந்து ஒரே கிளாஸில் படித்தோம். அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவனோட அம்மாவும் தங்கச்சி ஃபேமிலியும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் சேர்த்து எல்லாரையும் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பாட்டில் எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி ஸ்பைஸ் ஐட்டம்ஸு ஆனியன்ஸ்லாம் போட்டு வறுத்துட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இன்னைக்கு காலையிலே அரைச்சிட்டேன் பிரியாணிக்கான மசாலா. அந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு கேப்சிகமும் போட்டு மீல் மேக்கர் பிரியாணி. ஸோ அதனால மீல் மேக்கர் தான் பண்ணுறேன். இவங்க வீட்டில் ஆக்சுவலி வந்து அவங்க பொண்ணு வந்து வெஜிடேரியன், அப்புறம் சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது, எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால ரொம்ப நான்வெஜ் செய்யாமல் ஒரே ஒரு சிக்கன் ஐட்டம் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே வெஜ்ஜாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால மீல் மேக்கர் தான் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை போட்டு ஜீரக சம்பா ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. சென்னையில் இருந்த வரைக்கும் சீரக சம்பா தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை. பட் இங்கே வந்துட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லாங் ரைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த டைப் ஆஃப் பிரியாணியும் பண்ணுறதுனால இப்போது இந்த லாங் ரைஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஐ ப்ரிஃபர் ஜீரக சம்பா ரைஸில் தான் பிரியாணி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதை போட்டு தண்ணிலாம் ஊற்றி அதை வேக வச்சாச்சு. வடையும் போட்டு வச்சுருந்தேன். வடையும் ஒரு ஸ்டார்டராக இருக்கட்டும் சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதையும் ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. வடை வந்து ஓப்பனில் இருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். பட் ஓப்பனாகவும் எவ்வளோ நேரம் வைக்கிறதுன்னு தெரியல. அது வந்து கொஞ்சம் நசுன்னு ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. பருப்பு வடை தான். இப்போ இதை எல்லாத்தையும் பேக் பண்ணி கீழே கொண்டு போய் எதையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போய் பிளேட்டு, கரண்டி, டம்ளர், இந்த மாதிரி தண்ணி, இந்த மாதிரி எதையும் மறக்காமல் ப்ளஸ் சமைச்ச ஐட்டங்களையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ சேலஞ்சு. கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்விம்மிங் போகலாம் பசங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எங்கள் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க தண்ணியில் ஆடிட்டு அதுக்கப்புறம் பார்க்கில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதெல்லாம் மறந்துருக்கேன்னு தெரியல. இப்போ பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து ரைத்தா, இது சாம்பார், தேங்காய் சட்னி, ராகி புட்டு, பருப்பு வடை, மீல் மேக்கர் பிரியாணி, இட்லி, மில்லட்டில் கர்ட் ரைஸு, ஊறுகாய் மறந்துட்டேங்க. சரி, நான் மேலே போய் அப்புறம் ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்து அவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனிவே கர்ட் ரைஸ் கடைசியாக தானே வரும், அதனால ஓகேன்னு சொல்லிட்டு பிக்கில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசி டெசர்ட் வந்து நான் எதுவுமே பண்ணலை. பக்கத்தில் சைனீஸ் கடையில் பர்பிள் யாம் அண்ட் கோகனட் ஐஸ்கிரீம் இருந்தது. சின்ன பாக்ஸ் தான் வாங்கணும், எப்படி இருக்கும்னு தெரியல, வித்தியாசமாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அதுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது கூட மெலனும் வெட்டி வச்சுருந்தேன். இது வந்து பசங்கள்லாம் எனக்கு ஒரு ஸ்கூப்பு, எனக்கு 2 ஸ்கூப்புன்னு காலி பண்ணிட்டாங்க பாக்ஸு. பட் ஆனால் மெலன் வந்து யாருமே தொடவே இல்லை, சின்னவன் மட்டும்தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இருட்டிருச்சு. அவங்களும் நைட் வந்து டவுன் டவுன் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சம்மர் வந்துட்டு பார்க்லாம் ஜேன்னு தாங்க இருக்கும். எல்லா பிள்ளைங்களையும் வெளியில் அனுப்பி விட்ருவாங்க, எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குங்க. நானும் அனுப்பி விட்ருவேன். சின்ன வயசில் வந்து நானும் கூட போய் உட்காந்துருக்கணும், அதனால ரொம்ப போக மாட்டோம். இப்போ வந்து அவனுங்களே மேனேஜ் பண்ணிக்குவானுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க ஈவினிங். ஸோ நம்ம அப்படியே ஃப்ரீயாக இருக்கலாம். கீழே போய் உட்காந்தா ஓகே தான். எனக்கு என்னென்னா சம்டைம்ஸ் ஏதாவது வயசான பாட்டிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டெய்லி சொன்ன கதையே சொல்லுவாங்க. அதோட நம்மக்கிட்ட கேட்குற கேள்விக்கெலாம் நம்மளுக்கு பதிலும் சொல்ல தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. அதனால நான் மோஸ்ட்லி போக மாட்டேன். நிறைய பேர் இந்த பில்டிங்கில் உள்ளவங்க கீழே எப்போயாவது என்னை பார்த்தாங்கன்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப வெளியில் போகவே மாட்டேன், நான் வீட்டிலே தான் இருப்பேன். முக்கியமாக பார்க்குக்கு போகவே மாட்டேன். அதனால நிறைய பேருக்கு என்னை தெரியாது. கொசு வேற கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்னவன் வந்து கொசு கூட எப்படி ஃபைட் பண்ணுறான் பாருங்கள். நல்ல வேலை கரெக்ட் டயத்தில் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் முடிச்சிட்டோம். இவன் வந்து இது என்ன கராத்தேவா கும்ஃபுவா என்னன்னு தெரியல, அது பண்ணி கொசு கூட ஃபைட் பண்ணுறானாமா. இந்த விருந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.